ஆக்சுவலா நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிட்டு இருந்தேன். இந்த வீடியோ நீங்க பார்த்தா தெரியும். இதுக்கு முன்னாடி பேசின வீடியோல கூட நான் அந்த திட்டி இருப்பேன். இந்த வீடியோல அவர் மிரட்டப்பட்டார் அந்த மாதிரி தான் பேசியிருப்பேன். உண்மையிலே இவருக்கு புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி இருக்கா இல்ல? இன்னைக்கு ஒரு அப்போ இனிமே இவர் யார பத்தியும் பேசக்கூடாது. தன்னை பத்தி மிரட்டுறவங்கள பேச மாட்டாரு, கம்ப்ளைண்ட் கொடுக்கறவங்கள பேச மாட்டாருன்னா அப்ப மத்தவங்க என்ன இழிச்ச வாங்கிக்கலாம்? யார பத்தியும் பேசக்கூடாது, அதுதான் லாஜிக்கு. என் கிறிஸ்தவ ஜனங்களே, உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நாம் எதை குறித்து பார்க்க போகிறோம் என்றால், கோதுமை மணி வளர்வதை காட்டிலும் கலைகள் இப்போ வளர்ந்து கிடக்கிறது கிறிஸ்தவத்தில். உங்களுக்கு தெரிந்திருக்கும், கோதுமை மணியே வெளியே தெரிய மாட்டேங்குது, ஆனால் கலை தான் எல்லா இடங்களும் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கலை குறித்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு வித்தியாசமான கலை. அந்த கலையை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அப்படின்னு கேட்டால், மார்க்மிசன் அப்படிங்கிற ஆஸ்டின் அப்படிங்கிறவர், இவர் யார் என்றால், இவர் நாசரேத்தில் தன்னை ஒரு ஊழியக்காரராகவும் தன்னை ஒரு போதகராகவும் காட்டிக் கொண்டிருக்கிற ஒரு சைமன் பீட்டர். இவர் என்னை குறித்து ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தார். கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஒரு மாதத்துக்கு முன்பதாகவே என்னை குறித்து ஒரு வீடியோ பதிவிட்டிருந்தார். அதாவது என்ன பதிவிட்டிருந்தார் என்றால், வைக்கிறோம் அப்படின்னு நீங்க ரசிக்கப்படுகிறவர்களாக இருக்கக்கூடிய கூட்டம் எங்கேயா இருக்கு, எங்கேயா நீங்க நடத்துறீங்க, நானும் பாக்குறேன், ரொம்ப ஆவலா இருக்கு எனக்கு அப்படி மிக்சர் பாக்கெட்டு ஒருத்தன் ஏதோ ஒரு பாக்கெட் மாதிரி கொண்டுட்டு வரான். அதாவது நான் தோட்டத்தில் வைத்து தண்ணி அடித்தேன், அந்த வீடியோ ஆதாரம் என்னிடத்தில் உள்ளது என்று என் மீது ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தார். அது அப்படின்னு ஒரு பொய்யை துணிகரமாக அவர் கூறினார். அது ஒரு பொய் குற்றச்சாட்டுங்கிறது எனக்கு தெரியும். அப்படி என்றால் இவர் துணிகரமாக வீடியோவில் பொய் பேசியிருக்கிறார். அதுக்கு நான் ஒரு மாதத்துக்கு முன்பதாக இவருக்கு ரிப்ளை கொடுக்கணும் என்று வைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் சரி, இவருக்கெல்லாம் போட்டு இதுக்கு ரிப்ளை கொடுக்கணும் என்று விட்டுவிட்டேன். ஆனால் இப்பொழுது இதுக்கு ரிப்ளை கொடுக்கிறேன். அதுக்கு காரணம் என்னவென்றால், ஒரு 2 நாளைக்கு முன்பதாக ஒரு காலை பண்ணிக்கொண்டே இருந்தார். சரி, எடுக்க வேண்டாம் என்று பார்த்து எடுத்த உடனே ஜான் ஜெபராஜ் இப்படி எனக்கு 3 காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாரு, உங்களுக்கு என்னை போட்டு மிரட்டுகிறார்கள், அது பண்ணுகிறார்கள், உங்களுக்கும் இது பண்ணுகிறார்கள் அப்படின்ட்டு என்னிடத்துல ஒரு 20 நிமிஷம் பேசி கொண்டிருந்தார். அந்த ஆடியோவை நான் டினோவுக்கு அனுப்பியிருந்தேன். அதான் அவருக்கு சும்மாக தான் நான் அனுப்பியிருந்தேன். அதுக்கு அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது இந்த சைமன் பீட்டர் காலு மேலே காலாக எனக்கு அடித்து கொண்டே இருந்தார். என்னடா இப்படி அடித்து கொண்டு இருக்கிறாருன்னு இப்போ டினோவோட சேனலில் அவர் வீடியோ பார்க்கும்போது அப்போ தான் தெரிந்தது, இவர் அந்த ஆடியோவை பயன்படுத்தி சேனலில் பதிவிட்டிருந்தார். உடனே அதை கேட்டு எனக்கு வாய்ஸ் மெசேஜில் பயங்கரமாக, நீ எப்படி பண்ணலாம், நீ என்னுடைய பெர்மிஷன் இல்லாமல் நீ எப்படி அடுத்தவனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு என்கிட்ட துணிகரமாக வாதாடி கொண்டு இருந்தார். அந்த ஆடியோவெல்லாம் நீங்கள் கேளுங்க. தெரியாதா என்கிட்ட நீ கேட்கணும், என் பர்மிஷனே இல்லாம இன்னொரு சேனலுக்கு கொண்டு போய் கொடுக்குறேன்னா இதை ஓண்டா இப்ப நான் பர்சனலா தானே பேசுறேன், நீ கொடுப்பேன்னு எனக்கு தெரியாதுல்ல. பேசுறது போல இது என்னடா பண்பு? என்கிட்ட என்னுடைய பர்மிஷனே இல்லாம அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது எப்படிப்பட்ட காரியம்? ஏன்னா இப்படிதான் ஆத்தா அப்பா அப்படி சொல்லி கொடுத்தாங்களா? ஏன்னா அறிவு இருக்கா? டிஃபால்ட்டா உனக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேட்கற மாதிரி இருக்கு. சோத்தைத்தானே திங்க, சோத்தையை விட்டு எல்லாத்தையும் திங்கிறியா? ஏன்னா அறிவு ஏதோ இவர் பெரிய உத்தம பத்திரன், இவர் மற்றவங்களோட ஆடியோவெல்லாம் எடுத்து இவர் வீடியோவில் போட மாட்டார். அவர் அப்படி உத்தம பத்திரனாக இருந்திருந்தால் நான் அவருடைய ஆடியோ அனுப்ப போகிறேன். இவர் ஜான் ஜெபராஜோட ஆடியோவை வைத்து பரபரப்பு ஆடியோ பேச்சுன்னு சொல்லி ஜான் ஜெபராஜும் இன்னொரு நபரும் பேசின ஆடியோவை வேற ஒரு சேனலிலிருந்து எடுத்து கொண்டு இவர் சேனலில் போட்டு இவர் கிட்டத்தட்ட அதில் 2 லட்சம் வியூஸ்க்கு மேலே போய் அதிலே ஒரு 1 லட்சம் ரூபாய் சம்பாதித்து விட்டார். பண்ணுறதை விட்டுட்டு என் நிறுவனத்தை வெளியில் காமிச்ச ஒன்று உன் குடும்பத்தை அது என்ன ஜான் ஜெபராஜ் பெர்மிஷனை கேட்டால் அவர் வீடியோ பார்த்தார், இல்லை ஜான் ஜெபராஜ்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க நபர்கிட்ட பெர்மிஷன் கேட்டால் அவர் வீடியோவில் பதிவிட்டார். அப்படின்னா இவர் பண்ணுறதெல்லாம் அயோக்கிய செயல் செய்துவிட்டு அது நிமித்தம் 1 லட்ச ரூபாயை சம்பாதித்து விட்டு இப்போ நான் என்ன கேட்காமல் ஒரு டினோவுக்கு ஆடியோ அனுப்பிவிட்டேனா? அப்படி இதில் என்ன நியாயம் இருக்கிறது? அது நீங்களே கேளுங்கள் விசுவாசிகளே. என் மீது குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார், அதாவது நான் தண்ணி அடித்தேன் அப்படின்னு. இது துணிகரமான பொய். அதை குறித்து நான் இவரிடத்துல டைரக்டாக கேட்டேன். அந்த ஆடியோ நீங்க கேளுங்க. இல்ல நான் தண்ணி அடிச்சேன், தோட்டத்துல இருந்து தண்ணி அடிச்சேன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தீங்களா? ஆமா,
அதுக்கு ஆதாரம் வச்சிருக்கிறா? ஆமா ஆதாரம் இருக்குல்ல என்கிட்ட. ஆதாரம் இருந்தானே போட்டு விட வேண்டியது யூடியூப்ல. போட்டு போட்டு விடலாயா, போட்டு விடுவையா, அப்புறம் ஏன் எதுக்கு பொய் அவசரம்? எனக்கு இல்ல 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 அப்புறம் ஏன் பொய் ஒரு சொல்றீங்க? ஒரு நிமிஷம் நீரு சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்க. இப்படி இல்ல பேசிட்டு இந்த அது ஏன் ஆடியோவை பொய் என்ன சொல்றீங்க? பண்ணுவீரு? இல்ல அது ஒரு ஏன் நிமிஷம் இல்ல கேளும், அது ஏன் ஒரு பொய் நிமிஷம் சொல்றீங்க? கேளும், ஒரு நிமிஷம் கேளும், ஒரு நிமிஷம் கேளும். நீர் என்ன பண்ணுவீரு? இப்ப பேசுறது கூட கண்டென்ட்டுக்காக வந்திருக்காரு. அன்னைக்கு அப்படித்தான் வாட்ஸ்அப் குரூப்ல வச்சுக்கிட்டு கண்டென்ட்டுக்காக நான் பேசுறது. கண்டென்ட்டுக்காக எல்லாம் பேசல. இல்ல எல்லாம் தேவையே இல்ல பிரதர். ஐயோ, நான் நீங்க கண்டென்ட்டா நீங்க நல்ல மனுஷனா இருந்தா பேசுங்க. நீ நீங்க வீடியோ போட்டு நார்மலா நான் எதிர் வீடியோ நார்மலா போடவே இல்லையே. ஐயோ இல்ல ஐயோ நீ வீடியோ வேண்டாம் போட்டு நான் பிரதர். எதிர் வீடியோ நீங்க நான் எதுவுமே தோட்டத்துல இருந்து எதுவுமே கண்டென்ட்டுக்கு இல்ல. இல்ல நான் வீடியோவை நான் நீங்க போடுங்க, தோட்டத்துல இருந்து வீடியோவா தண்ணி அடிச்சேன்னு போடுங்க. சொல்லி நீ வீடியோ போட்டிருந்தே நான் எதிர் வீடியோ போடவே இல்லை. அந்த அதுக்கு தான் உங்ககிட்ட கேட்க போடுங்க போடுங்க. அதுக்கு தான் அதான் உங்ககிட்ட கேட்க எதிர் வீடியோ அதுக்கு வீடியோ எது ஆதாரம் இல்ல வீடியோ ஆதாரம் இருந்தா போட்டு விட வேண்டியது. அல்லாட்டி நீ பொய் சொல்ற மாதிரி தானே இருக்கும். அதைத்தாயா என்கிட்ட இருக்குயா, ஆ, இல்லாமலையா போய் சரி சொல்லுவாங்க யாராவது? அப்புறம் இப்போ எனக்கே பர்சனலா அனுப்பி விடுமே பார்ப்போம். இருக்குன்னு சரி அனுப்பி விட வேண்டியதானே. சரியா, இப்போ நீங்க அப்புறம் இதே நீ பொய் நீங்க தானே சொல்றீரு. நீங்க கால் பண்ணது அதுக்கு அல்ல. இல்ல நீங்க எதுக்கு அத ரெக்கார்ட விடுங்க. பண்ணி அப்புறம் நீங்க பொய் குடுக்குறீங்க? சொல்லக்கூடாது இல்ல இல்ல பொய் சொல்லக்கூடாது போய் இல்ல சொல்லக்கூடாது. ஒண்ணு நீங்க எப்படி செய்றீங்க? அப்ப நீங்க நீங்க அப்புறம் என்கிட்ட பொய் சொல்லணும். பர்மிஷனை வீடியோ கேட்காம ஆதாரம் நீங்க அப்புறம் அடுத்தவங்க இது நியாயம். அடுத்தவனுக்கு கால் ரெக்கார்டு அது அனுப்புறது நீங்க நியாயம் கிடையாதா? ட்ராக்க மாத்தக்கூடாது, ட்ராக்க பொய் மாத்தக்கூடாது, சொல்றது வந்து ட்ராக்க நியாயம் மாத்தக்கூடாது. இல்ல பொய் நான் ஒரு சொல்றது விஷயத்த நியாயம். அடுத்தவங்களுக்கு கால் ரெக்கார்டு நான் அனுப்புறது நியாயம் இல்ல இல்ல கிடையாதா? இல்ல 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 நீங்க வேற வேற இதுக்கு போறீங்க. அதுக்கு அடுத்ததாக இல்ல நீங்க என்ன சொல்றேன். என்ன செய்றீங்க அப்படின்னா, இத இல்ல கூட கண்டென்ட்டுக்காக பேசுறீங்க. அது இல்ல தப்பு. நீங்க வீடியோ போடுறதுக்கு நான் ஆள் கிடையாது. நீங்க கஞ்சி குடிக்கிறதுக்கு, உங்க பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு கஞ்சி குடிக்கிறதுக்கு நான் ஆள் கிடையாது. ஆமா இதை வச்சு நம்ம இப்பவும் என்கிட்ட கண்டுபிடிக்கலாம். நீங்க என்கிட்ட நீங்க பேசுறீங்கன்னா நார்மலா நீங்க அத ரெக்கார்டை நீங்க கட் பண்ணிட்டு என்கிட்ட பர்மிஷன் கேட்டு நீங்க அது ரெக்கார்ட் அது அது போடணும். வந்து நியாயமான ஆளுங்களுக்கு ரெக்கார்டு கட் பண்ணலாம் பிரதர். நீங்க வந்து பொய் சொல்றீங்க. துணிகரமா தோட்டத்துல பொய் இருந்து தண்ணி பொய் அடிச்ச பொய் அதான் சொல்றாங்களா? பொய். யார் பொய் அப்புறம் சொல்றாங்க? அப்புறம் உனக்கு உண்மையை சொன்னீங்கன்னா அந்த வீடியோ போட வேண்டியது. அப்போ உங்க சேனல்ல எல்லாம் போட்டுக்கணும், உங்க சேனல்ல போட்டுக்கணும். ஏன் எதுக்கு என்னுடைய அதாவது உங்கள்ட்ட ஒரு பொய்யா இருக்கேன் நான் இதா இருக்கேன்னா என்கிட்ட என்ன மயத்துக்கு பேசுறீங்க? போயிட வேண்டியதானே? எதுக்கு பேசுறீங்க? தோட்டத்துல காலையே வச்சு கட் பண்ணி விட்டுட்டு போயிட இல்ல வேண்டியதானே? தோட்டத்துல வச்சு தண்ணி அடிச்சு நியாயம் யூடியூப்ல போடுறீங்க. இல்லாத ஆளு தானேயா? நியாயம் இல்லாத ஆள் தானே? கட் பண்ணிட்டு போக வேண்டியதானே? என்ன மயத்துக்கு பேசுறீங்க? என்ன இல்ல இதுக்கு இல்ல பேசுறீங்க? தோட்டத்துல வச்சு தண்ணி அடிச்சு அவனே தண்ணி அவனே ஒரு சொல்றது கேளுங்க. போலி போதகன்னு சொன்னீங்க. யாரு? யாரு? பிரவீன் என்னவோ போலி போதகன்னு சொல்லிட்டு அவனோட கூட்டணியா? எப்படி வேதம் அப்படி எவனோட அஞ்சு கூட்டணி அதெல்லாம் இருக்குமா? கிடையாது பிரதர். நான் சொல்றதை கேளுங்க. பிரதர் நான் நீங்க சிம்பிளா மாய்மாலம் பண்ணக்கூடாது. நீங்க மாய்மாலம் பண்ணக்கூடாது. 7 வீடியோ 8 வீடியோ பிரவீன் போட்டு அவரு சகோதரர் உங்களுக்கு எப்படி ஆவாரு? பிரச்சனை அது டாக்டரின் ரீதியா பிரதர். டாக்டரின் ரீதியா அது வேற. டாக்டரின் அது அந்த அந்த டாக்டரின் டாக்டரின் இது வந்து ஆண்டவரே உபதேசம்னு ஒரே உபதேசத்தை கொடுத்திருக்காரு. என்ன டாக்டரின் வருது உங்களுக்கு வாழுது? அது வந்து பைபிள் வந்து எல்லாரும் எல்லாரும் படிச்சுட்டு தான் இருக்கோம். யாரும் அதெல்லாம் கிடையாது. நீங்க ஒரு வருவாங்க. போலியான ஆளு, போலி போதகன் அதை அப்படி பத்தி இப்படி சொல்ற ஆளு உள்ள கூட தான் நீங்க அதை இப்ப உள்ள பயன்படுத்திட்டு இருக்க இருக்கீங்க. நீங்க எப்படிப்பட்ட ஆளு? போலி போதகன் தானே? நீங்க மோசமான போலி டாக்டரின் போதகன். ரீதியா போதகன் கூட கிடையாது, கோழி மேய்க்கிறவன் சொல்லிட்டு போங்க. நீங்க எதுவும் பொய் சொல்றீங்கல்ல துணிகரமா. தோட்டத்துல நான் எங்க தண்ணி போய் அடிச்சேன், சொன்னேன்? நான் எங்க தோட்டத்துல போய் தண்ணி சொல்றேன்? அடிச்சேன், வீடியோ பொய் சொல் வச்சிருக்கேன். அது வந்து பொய் சொல்றது தானே. பொய் சொல்ல. இப்போ வீடியோ உள்ள வச்சிருக்கேன் சமூகத்தை சொன்னீங்கல்ல. அப்படி வீடியோ இப்போ நீங்க வச்சிருக்கேன் வீடியோ ஏயா அப்படி அதையே வீடியோ முடியா வச்சிருக்கேன் வீடியோ அதை போட்டுற முடியா நீ வேண்டியது. பதில் வீடியோ போடியா பதில் நீ வீடியோ பொய் போடுங்க. சொல்ற நீ உண்மையை சொன்னீங்கன்னா அது வீடியோ போட்டுற வேண்டியது. அது ரைட்டு தான்யா, நான் அதை அப்புறம் சொல்லல. துணிகரமா இப்போ ஒரு நீ வீடியோ போதகர்னு நான் போதகரா என்னுடைய இருந்துகிட்டு நீ கால பொய் சொல்றீங்க. என்னுடைய கால பர்மிஷன் இல்லாம எந்த ஃபைலும் போடக்கூடாது. பொய் அப்படி சொல்றதோட போட்டான்னா அது ஆகாத படிப்பு. அது ஒரு பொய் சொல்றதோட மோசமான ஒஸ்ட் பிஹேவியர். பொண்டாட்டியை கூட்டி கொடுக்குற மாதிரி அர்த்தம் தெரியுமா? பொய் சொல்றதோட இது வந்து ஒரு பெரிய இது கிடையாது. அது மோசமான ஒஸ்ட் பிஹேவியர். கிறிஸ்து அப்படி கற்றுக் கொடுக்கலையே. வாண்ட பேசுனா பர்சனலா பேசியிருக்கேன். நீங்க எப்படி வெளியே காட்டுவீங்க? அப்போ நானும் எல்லாம் பேசுறவன பூராத்தி கண்டென்ட் கிரியேட்டர் தானே. போ கிறிஸ்துவனா இருக்கீங்களா? கிறிஸ்துவ இடத்துல இப்படி கற்றுக்கொண்டீங்களா? நீர் வந்து கால் ரெக்கார்டு வரைக்கும் யார்கிட்ட வாங்கினதே கிடையாது. எங்கேயா வாங்கியிருக்கேன்? நீர் அனுப்பியிருக்காரு. நீர் அனுப்பி அவரு சொல்லவும் ப்ரூஃபோட பேசியிருக்கேன். நான் இதெல்லாம் செய்யாதீங்கயா. இதெல்லாம் ஒஸ்ட் பிஹேவியர். என்னுடைய பார்வையில ஒஸ்ட் பிஹேவியர். மோசமான நல்ல தாய் தாப்பம். ஜான் ஜெபரேஜ் பரபரப்பு ஆடியோ பேச்சு இன்னொருத்தர் 2 பேர் பேசுறதுக்கு உள்ள போட்டுருக்கீங்க. நல்ல தாய் தகப்பனுடைய இதுல நல்ல தாய் தகப்பனு பிறந்திருந்தா நீங்க இந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது. ஏன்ட்ட பர்மிஷன் கேட்கணும்யா. இல்ல ஜான் ஜெபரேஜ் பரபரப்பு ஆடியோ பேச்சு. இப்பவும் பாருங்க இந்த ஆடியோலும் சொல்றாரு நான் அந்த வீடியோ வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க தண்ணி அடிச்ச வீடியோவை நான் வைத்திருக்கிறேன்னு இந்த ஆடியோலும் பேசுறாரு, அந்த இதுலயும் பேசுனார். இப்பொழுது இவர் உண்மையிலேயே மெய் பேசுகிறார் என்றால் இந்த வீடியோவை பப்ளிஷ் பண்ண சொல்லுங்களேன். இப்போ நான் தண்ணி அடிச்சேன்னு சொன்ன அந்த வீடியோ வச்சிருக்கேன்னு சொல்றாருல, அந்த வீடியோவை அவர் பப்ளிஷ் பண்ண வேண்டியது தானே. அப்புறம் நீங்கள் விசுவாசிகளை நீங்கள் பாருங்கள், அவர் சேனலில் அவர் வீடியோ பப்ளிஷ் பண்ணுறாரான்னு பாருங்கள். வீடியோவை அவர் பப்ளிஷ் பண்ணவில்லை என்றால் துணிகரமாக பொய் சொல்லுகிறார். ஆகையால் இந்த நபர் வந்து துணிகரமாக பொய் சொல்லுகின்ற ஒரு நபர் தான். அதாவது இப்படிப்பட்டவர்களுக்கு
விசுவாசிகளை நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த பதிவு. என்றால் ஏகப்பட்ட கலைகள், வித்தியாசமான கலைகள் கிறிஸ்தவத்தில் பெருகிவிட்டது. அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது ஒரு வித்தியாசமான கலைகள். ஏன்னா இவர்களுடைய வேலை என்னன்னா, இவர் நாசரேத்தில் ஒரு விவசாயி. இவர் காலையில் இருந்து ஒரு மத்தியானம் வரைக்கும், காலைல 6 மணிக்கு இப்போ வாழைக்கு மண் வெட்ட போவார்கள். மண்வெட்டியை வைத்துக்கொண்டு பண்ணை பிடிப்பார்கள். 6 மணிலேருந்து 10 மணிக்கு வரைக்கும் வேலை செஞ்சாலே போதும். 4 மணி நேரம் தான் வேலை செய்தால் அவருக்கே தெரியும் 700 ரூபா சம்பளம். இவர் அதையெல்லாம் விட்டுவிட்டு இப்படி ஜான் ஜெபராஜ் பரபரப்பு ஆடியோ பேச்சை வைத்து ஒரு வீடியோவில் இவருக்கு 1 லட்சம் வந்த உடனே, இப்போ 1 லட்சம் சம்பளம் வந்தால் 4 மாதத்துக்கு அவர் வேலைக்கு போக வேண்டாம். இந்த குருட்டு இதில் இன்னும் வேற ஏதாவது மாட்டுமா என்று டெய்லி இவர் வாரத்துக்கு ஒரு நாளைக்கு 2 வீடியோ போடுவார். ஏதாவது ஒன்று குருட்டு போகல மாற்றிட்டுனா அது நிமித்தம் ஜாக்பாட் அடித்து விடும் அல்லவா? அது நிமித்தம் நான் இன்னும் 4 மாதத்துக்கு வேலைக்கு செல்ல வேண்டாம் அல்லவா? அதுக்காக இவர் கிறிஸ்தவத்தை பயன்படுத்தி கொண்டு இவர் நான் தன்னோட ஒரு ஊழியக்காரன், தன்னை ஒரு போதகன் என்று காண்பித்து கொண்டு வீடியோ போட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் இவர்களது மேஜரான நோக்கம் என்னவென்றால் பணம் தான். ஆகையால் இப்பொழுது உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும். இப்படிப்பட்ட நிறைய நபர்கள் கிறிஸ்தவத்துக்குள் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டுக்குள் விழுப்புரத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு, ஜாமக்காரன். என்னடா இப்படியுமா நடக்கு? அவர் இவருக்கு அண்ணன், இவர் அவருக்கு அண்ணன். ஜபிக்கிறோம், ஜபித்து கொண்டு இருக்கிறோம், உங்களையும் ஜபிக்க வைத்து கொண்டு இருக்கிறோம்னு இது பண்ணுவார். இவர் முன்பதாகவும் இவர் ஜாமக்காரன் இல்லை கள்ளத்திற்கு தரிசிகளை எச்சரிக்கிற மாதிரி எச்சரித்து தான் வந்தார். ஆனால் இப்பொழுது ரூட்டை மாற்றி விட்டார். ஏன்னா அதில் பணம் பார்க்க முடியாது. இப்போ ரூட்டை மாற்றி உங்களுக்காக ஜபிக்கிறோம்னு சொல்லி ஜிபே, ஃபோன்பே, அந்த பே, இந்த பேன்னு கள்ள போதகர்கள் பண்ணுற வேலையை அத்தனையும் இவங்களே பண்ணுறார்கள். அப்படி என்றால் இப்படிப்பட்ட வித்தியாசமான கலைகள் நிறையா இருக்கிறது. இதை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த பதிவு. ஆகையால் தயவு கூர்ந்து இந்த வீடியோவை பார்க்குற சைமன் பீட்டராக இருந்தாலும் சரி, இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு செல்லாது. தயவு கூர்ந்து போய் வாழைக்கு போய் பண்ணை பிடிங்கள். நேரத்தை போய் வேலையை செய்யுங்க. அதிலே உங்களுக்கு 700 ரூபா, ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பளம் கிடைக்கும். மாதம் 30,000 ரூபா. உடம்புக்கும் நல்ல ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். உடம்பும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். இதில் கிடந்து மைண்டு ஸ்ட்ரெஸ் ஆகி இப்படி எதுக்கு வீணான இது? அதனால் தயவு கூர்ந்து இனிமையாவது வேலை செய்யுங்க. காலைல எழுந்து நல்லா ஜெபம் பண்ணி, கிறிஸ்துவோடு ஜெபம் பண்ணி, ஒழுங்கு நல்ல உழைப்பை உழைங்க. உழைச்சி சம்பாதிச்சு வேத வசனத்தை, சத்தியமாக பேசுங்க. ஆகையால் ஏனென்றால் இந்த நபர் இவர் அடுத்தது இவர் எப்படிப்பட்டவர் என்றால், அதாவது அவருக்கு 3 ஸ்ட்ரைக் வந்துவிட்டால், அதாவது அவர்களை பற்றி பேசுவார். 3 ஸ்ட்ரைக் வந்த உடனே நீங்கள் பெரிய ஊழியக்காரர்னு திரும்ப அவங்களுக்கே ஃபோன் பண்ணி பேசுவார். இப்போ அலெக்ஸ் இப்படி தான் பேசி திரும்ப ஸ்ட்ரைக்கை வாங்குறார். அப்போ சார்லஸ் சர்வோ விஷயத்திலும் 3 ஸ்ட்ரைக் வந்துச்சு. அவன் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண அது இதுன்னு பண்ண உடனே திரும்ப அங்கேயே ஃபோன் பண்ணி அங்கேருந்து 3 ஸ்ட்ரைக்கை இது பண்ணி, அப்போ சார்லஸ் சர்வோ பெரிய உத்தம இருக்கிற மாதிரி வீடியோ போட்டிருந்தார். அதுக்கு நான் தான் ஃபோன் பண்ணி இப்படி போடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த வீடியோ ரிமூவ் பண்ணினார். இப்போ அதே போல் இப்போ ஜான் ஜெபராஜ் 3 ஸ்ட்ரைக்கு கொடுத்த உடனே இப்போ ஜான் ஜெபராஜோட பிஏன்னு வச்சுக்கிறீங்க. பிஏன்னா நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ராஜா, நம்பிக்கையின் கரங்கள் ராஜான்னு சொல்லி ஒரு லைவ் போட்டு பிரபின் டோனோவை ஒரு கிறிஸ்தவன் மாதிரியே பேச்சு இல்லை, பயங்கரமாக அவச்சொல்லை பேசி பிரபின் டோனோவை பேசி கொண்டிருந்தார். அந்த ஆடியோவில் போய் நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன். நான் கமெண்ட் பண்ண உடனே இவர் இந்த சைமன் பீட்டர் அதில் கமெண்ட் பண்ணுறாரு. அதெல்லாம் உங்களுக்கு இப்போ லிஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே தவறு பண்ணது யார்? ஜான் ஜெபராஜ். அவன் மனைவியோட இது இல்லை, அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இவர் நான் என்ன ஏசுறாரு அந்த கமெண்ட்லேயே உடனே அந்த நம்பிக்கையின் கரங்கள் ராஜா என்ன ரிப்ளை கொடுக்காருங்கிறது பாருங்கள். சைமன் பீட்டர் பிரதர், நீங்கள் சும்மா இருங்க. சைமன் பீட்டர் பிரதர், நீங்கள் கரெக்டாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா இதுலேருந்து என்ன நமக்கு புரிய வருது? இவருக்கு 3 ஸ்ட்ரைக் வந்தோடனே இந்த ராஜாவிடம் ஃபோன் பண்ணி பேசி எப்படியா ஸ்ட்ரைக்கை எடுத்து விடுங்கள், நீங்கள் எல்லாம் பெரிய ஊழியக்காரர்கள் தான், ஜான் ஜெபராஜெல்லாம் பெரிய ஊழியக்காரர்கள் தான் இவர் அங்கே போய் பேச வேண்டியது. இப்படி பேசி அங்கேருந்து ஸ்ட்ரைக் எடுத்துகிட்டு அவங்கக்கிட்ட இருந்தும் இதை பண்ண வேண்டியது. ஏதாவது ஒரு நாளைக்கு 1000 ரூபா கிடைக்குமா, 500 ரூபா கிடைக்குமா, அதுக்கு ஏதாவது வழி கிடைக்குமாங்கிறத பார்க்குறதா இவர்களுடைய வேலை. உடனே அந்த நம்பிக்கையின் கரங்கள் ராஜா, உங்கள் மேலேயும் சிஎஸ்ஆர் இருக்கா? என் மேலே சிஎஸ்ஆர் இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எனக்கு கர்த்தர் துணை. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. கடவுளை பார்த்துக்கொள்வார். நான் யாருக்கும் உங்களை மாதிரி ஆளுகளுக்கும் பயப்பட வேண்டிய தேவையும் கிடையாது. ஏன்னா கிறிஸ்து இருக்கிறார், கிறிஸ்து என்னை வழி நடத்துவார். ஆகையால் இந்த நபரை பாருங்கள்,
உடனே அவங்க இது பண்ணிட்டாங்கன்னா அவங்க சைடுக்கு போயிடுவார். ஆகையால் இப்படிப்பட்டவர்கள் எல்லாரும் இவங்க வந்து சும்மா ஜான் ஜெபராஜ் எச்சரிக்கிற மாதிரி எச்சரித்து விட்டு கடைசியில் ஜான் ஜெபராஜ் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்னு பேசுவாங்க. அதாவது இவர் வந்து ஒரு போன வீடியோவில் கூட பேசியிருந்தார். ஜான் ஜெபராஜோட அபிஷேகம் பண்ண பாடல்லாம் இவருடைய சபையில் வந்து பாடுவாங்களாம். பார்க்கும் ரோகம் பண்ணுவது நல்லது. சண்டை குறைகளை வாழ முடியாது. அதே போல அதாவது எபேசியருக்கு எழுதிய நிருபங்கள்ல 1 கொரிந்தியர்ல இப்படி பல விதமான அதிகாரங்கள் சொல்லுது. சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிந்து அப்படின்னு மனைவியானவள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும் இருக்கு. எதிர்த்து பேசுறவா அதுக்கு எடுத்தாக்கல ஏனோதானு இருக்கிறவங்களுடைய வாழ வேண்டியது அவசியம் கிடையாது, கட்டாயம் கிடையாது. அப்படி கட்டாயப்படுத்தல. புரியுங்களா? இடலாக தோன்றுகிற எல்லாத்தையும் தூக்கி விட்டு போயிட்டே இருக்கணும். விசுவாசத்துக்கு தடை உண்டு பண்றாங்களா? வேதத்துக்கு விரோதமா இயேசு மதலிக்கும் மனமாக இருக்கிற ஒரு பெண் இருக்கிறா அப்படின்னு ரட்சிப்புக்காக நம்ம இருந்து பார்க்கணும். இல்ல முடியலையா தூர போட்டு போயிட்டே இருக்கணும். ஜெபராஜோட மனைவி வந்து கெட்டவளாக இருந்தால் மோசமாக இருந்தால் அவளுக்கு விட்டுட்டு வேற ஒருத்தனை போய் கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு இந்த ஐயா வந்து போதிக்கிறார். எப்படி பாருங்க அவரோட வாயு பாருங்க, இப்படி மாறி மாறி ஒரு இடத்துல ஜான் ஜெபராஜ் அயோக்கியன், ஜான் ஜெபராஜ் இதுன்னு பேச வேண்டியது. கடைசியில் ஜான் ஜெபராஜ் மனைவி நல்லவள் இல்லைன்னா மனைவி தூக்கி எறிஞ்சிட்டு வேற ஒருத்தி கல்யாணம் பண்ணலாம்னு சொல்றாரு. இவர் எப்படி போதகராக இருப்பார்? வேதம் அப்படி அனுமதிக்குதா? இதை இந்த வீடியோவை கேட்குற நீங்களே பதில் இல்லைங்க. வேதம் இதை அனுமதிக்குதா? இவர் சொல்றத வேதம் அது அனுமதிக்குதா? தயவு செய்து சொல்லுங்க. இப்போ மனைவிக்கு இது இஷ்டம் இல்லைன்னா மனைவி உதறிட்டு வேற எதாவது போயிடணும். மனைவி எப்போ பார்த்தாலும் துன்பப்படுத்திட்டே இருந்தாலும் மனைவி தள்ளிவிட்டு வேற எது கல்யாணம் பண்ணிக்கணும்னு வேதம் சொல்லுதா? அதுதான் வேற்று மதம் சொல்லுது. தலாக் கொடுத்துட்டு போகணும். இப்போ ஐயா அப்படிதான் சொல்றாரு, தலாக்கு கொடுத்துட்டு நீங்க இது பண்ணுங்க. அப்படிதான் எல்லாருமே என் மனைவி எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வந்து போயிடுவாங்களே. அப்புறம் எவ்வளவு தவறான போதனையெல்லாம் இவர் வந்து கொடுத்து கொண்டு இருக்கிறார். இவரோட வாய் பாருங்க மாறி மாறி பேசி கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் ஒரு அதைத்தான் நான் முதல்ல சொன்னேன், இதெல்லாம் ஒரு வித்தியாசமான கலை. இந்த கலை வந்து திடீர்னு கோதவ மணி மாதிரி காட்டும், திடீர்னு கலையா மாறிடும். நம்ம அது கோதவ மணின்னு நினைச்சிட்டு அந்த கலையை எடுக்காம இருப்போம். ஆனால் அந்த கோதவ மணி என்ன பண்ணும், கொஞ்ச நேரம் கழிச்சு கலையா மாறி எல்லா சுற்றி இருக்கிற கலையும் முளைப்பித்துரும். அப்படிப்பட்ட கலை தான் இந்த சைமன் பீட்டர். இந்த சைமன் பீட்டருக்கு ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஜாக்கிரதையாருங்கள். இப்படிப்பட்டவர்கள் தமிழ்நாட்டுக்குள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து உங்களுடைய காணிக்கை பணம் இப்படி யாருக்கும் நீங்கள் அனுப்பாமல் தயவு கூர்ந்து உங்கள் காணிக்கை பணத்தை கொண்டு ஏழைகளுக்கும் கஷ்டப்படுகிறவர்களும் திக்கற்றவர்களும் கொண்டு கொடுத்து சுவிசேஷத்தை அறிவித்து அதுதான் கர்த்தருக்கு சந்தோஷம். இப்படிப்பட்ட நபர்களிடம் யாரும் தயவு கூர்ந்து சிக்கக்கூடாது என்பதற்காக தான் இந்த பதிவு. கேட்குற சைமன் பீட்டரும் தயவு கூர்ந்து போய் இனிமேல் வேலை செய்யுங்க. கடவுளை நீங்கள் வேலை செஞ்சு உழைச்சிங்கன்னா உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். இப்படி கடந்து இது பண்ணி கொண்டிருந்தீர்கள் என்றால் கர்த்தருடைய கோபம் வர்றதுக்கு முன்பதாக நீங்கள் மனம் திரும்புவீங்க. நன்றி.